ஒவ்வொரு தடவையும் எக்ஸிட் போல மாற்றி மாற்றி தான் சொல்கிறாங்க. அதனால நாங்கள் எக்ஸிட் போலை பற்றி நாங்கள் கவலைப்படுறதில்லை. நாங்கள் தமிழகத்தை பற்றி நாங்கள் பேசலை, நாங்கள் நினைக்கவே இல்லை, பேசணும் இல்லை. அதான் சொல்றேன், இந்த எக்ஸிட் போலை வச்சு நாம் கெஸ் பண்ண முடியாது. எல்லா இடங்களிலேயும் நான் சொல்றது பொதுவாக சொல்லக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலையும் இது நடைமுறைக்கு வரும். கண்டிப்பாக அமையும். ஆட்சியை அமைக்கக்கூடிய அளவிற்கு ஸ்திரமான ஒரு ஆட்சியை அமைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றிகளை பெறும். எல்லாரும் சேர்ந்து கூட்டணி கட்சியோடு 22 தொகுதிக்கு மேல போகும். அதாவது எக்ஸ்ட்ரா 6 பேர் கொடுத்தாலும் நாம திருப்பி வாங்க சொல்லிட்டோமே. அதாவது நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதாவது நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 6 பேர் கொடுத்தா கூட நாங்க அதை டெர்மினேட் பண்ணிட்டோம். நாங்க ஏத்துக்கல. தேர்தல் நிதியில நாங்க கொடுக்கல. அவங்க எங்க பேர்ல போய் குறைய சொன்னாங்க. அதாவது எங்க பேர்ல மாநில கட்சி பேர்ல அவங்க அதிருப்தி சொன்னாங்க. அதுல அவங்களுக்கு உரிமை இருக்குது. நாங்க சொல்லலன்னு சொல்ல முடியாது. நாங்க ஒன்னும் வாங்கி கொடுக்கல. வாங்கி கொடுத்தோம்னா வேற விதமா வாங்கி கொடுக்க போறோம். நாங்க அங்க போய் வாங்கி கொடுக்கணும். நாங்க நீக்கிட்டோம். எல்லாருமே யாரெல்லாம் நீக்கணுமோ நீக்கிட்டோம். எல்லாரும் நீக்கிட்டோம். திருப்பி வாபஸ் வாங்கிக்கலாம். பேச்சுவார்த்தையில வாபஸ் வாங்க. அவங்க அவங்களுடைய நடவடிக்கையை பொறுத்து அவங்க வருத்தம் தெரிவித்து அவங்க மன்னிப்பு கேட்டு நாங்கள் இனிமேல் செய்யலைன்னு சொல்லி வந்தாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு உண்டான தண்டனையை கொடுத்து நாங்கள் சேர்த்துருவோம். அது நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி நாங்கள் செய்வோம். பார்ப்போம். 4ஆம் தேதி மேலே பார்ப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.